பொதுவாக நமது பக்தி முறையில் ஒரு கடவுளை நம்ம கும்பிடணும் அப்படின்னா நம்ம எல்லாம் எப்படி நினைச்சுட்டு இருக்கோம். ஒரு கோவிலுக்கு போறது, இந்த கோவிலில் நம்மால முடிஞ்சது வாங்கி தரது, ஒரு அர்ச்சனைக்கு பொருள் தரது, ஒரு மாலை வாங்கி தரது, ஒரு வஸ்திரம் வாங்கி தரது அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அது ஒரு விதமான பக்தி. இது பக்தியில இன்னொரு பகுதி என்ன அப்படின்னா உழவார பணி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கோவிலுக்கு நம்மாலான கைங்கரித்து நம்ம செய்வது. ஒரு ஆலயம் சுத்தமாக இருக்க வேண்டும். ஒரு ஆலயத்தில் பூஜிக்கப்படுகின்ற பாத்திரங்கள், பகவானுக்கு ஆரத்தி காண்பிக்கக்கூடிய அந்த உபகரணங்கள் எத்தனையும் சுத்தமாக இருக்கணும். கோவில் நீட்டா இருக்கணுங்கிறதுக்காக செய்யறது உழவார பணி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த உழவார பணி தான் அப்பர் சுவாமிகள் திருநாவுக்கரசர் நமக்கு கொண்டு வந்து உழவார பணி மூலமாக கடவுளை நம்மால் அடைய முடியும் அப்படிங்கிறத அவர் நமக்கு காமிச்சிருக்க. அடுத்தது இன்னொரு விதமான பக்தி தான் ரொம்ப முக்கியமான ஒரு பக்தி. அது நம்ம யாருமே அதை செய்யறதுக்கு நம்மால முடியல. கடவுள் எந்த பக்தியை விரும்புறார் அப்படின்னா இந்த மூன்றாவது விதமான பக்தியை தான் கடவுள் ரொம்ப விரும்புவார். அதாவது கடவுளிடம் நமது மனதை கொடுப்பது. கடவுள்கிட்ட நம்ம மனசை கொடுக்கணும். அதுக்கு பேர் சரணாகதி அப்படின்னு பேர். இந்த சரணாகதி அப்படிங்கிற தத்துவம் குருமார்களுக்கும் பொருந்தும், தெய்வங்களுக்கும் பொருந்தும். விபீஷணன் ராமபிரான சரணாகதி அடைந்தார். அதாவது தனது சகோதரனான ராவணன் பல தவறுகளை செய்த போது அந்த தவறுகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல், ராவணனையும் திருத்த முடியாமல், இனிமே சகோதரன் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சகோதரனை விட்டு ராமபிரானிடம் சரண் புகுந்தார். சரண் புகுந்த போது தனது மனம் உட்பட அத்தனையையும் ராமபிரானிடம் ஒப்படைத்து, இனிமே நீதான் எனக்கு கதி அப்படின்னு அவனது கால்களை பற்றி கொண்டான். அது சரணாகதியின் பேரு. மனசை கடவுள் கிட்ட கொடுக்கிறது. மனசை கடவுள் கிட்ட நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னா கடவுள் இந்த மனசுல குடிகொண்டிருக்கிறார், இந்த மனசுக்குள்ள இருக்கார் அப்படின்னு அர்த்தம். கடவுள் இந்த மனசுக்குள்ள இருக்கார் அப்படின்னா ஒரு ஆலயத்தினுடைய கர்ப்பகிரகம் எந்த அளவுக்கு புனிதமாக வைத்திருக்கிறார்கள் நம்ம பார்க்கிறோம். ஒரு கோவிலுக்கு ரொம்ப பிரதானமானது என்ன அப்படின்னா கருவறை. அந்த கருவறையில சுத்தம் இருக்கணும், ஆச்சாரம் இருக்கணும், பயம் இருக்கணும், பக்தி இருக்கணும், மரியாதை இருக்கணும், எல்லாமே இருக்கணும். ஒரு கருவறைக்குள்ள நம்ம போக முடியாது. எத்தனை பெரிய பண்டிதராக இருந்தாலும், எப்பேற்பட்ட ஆசாமியாக இருந்தாலும் அந்த படியை தாண்டி போக முடியாது. அந்த கருவறை என்பது அத்தனை புனிதமானது. அதே போல நம்மளோட மனசும் அத்தனை புனிதமானது, எந்த விதமான களங்கமும் இல்லாதது. இந்த மனசை தான் கடவுள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா இந்த மனசுல எந்த விதமான துர்குணங்கள், கெட்ட எண்ணங்கள் இந்த மனசுல குடிகொள்ளக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். கடவுள் அதுதான் விரும்புவார். நம்ம சுத்தமானவனாக இருக்கணும், நம்ம உண்மையை பேசணும், நம்ம நேர்மையா இருக்கணும், நல்ல காரியத்திற்கு நம்ம தாராளமா கொடுக்கணும். கடவுள் அதைத்தான் விரும்புவார். ஒரு கோவில்ல ஒரு வழிபாடு நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த வழிபாடு நடக்கிறப்ப இந்த கோவில்ல இருக்கிற ஒரு அர்ச்சகர், பிரதான அர்ச்சகர் ஆரத்தி எல்லாம் காமிச்சு முடிச்சுட்டு அவர் முன்னாடி ஒரு ஸ்டூல்ல உட்காந்து வரவழைக்கு ஆரத்தி காமிச்சுட்டு இருக்காரு. இந்த தட்டு இருக்கு, எல்லாம் ஒத்துண்டு இதுல பிபிலி குங்குமம் பிரசாதம் கொடுக்கிறார். அவருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு உண்டியல் வச்சிருக்க. இந்த ஆலயத்தினுடைய அன்னதான பணிகளுக்கு இந்த பணம் பயன்படுத்தப்படும் அப்படின்னு போட்டு வச்சிருக்க. வரவல்ல என்ன பண்ற, அதுல அவர்களால என்ன முடியுமோ அந்த அன்னதானத்திற்கு கைங்கரியத்திற்காக பணத்தை கொடுப்பார். அந்த உண்டியலுக்குள்ள போட்டுற இருக்கிற தானங்கள்லயே மிக உயர்ந்த தானம் என்ன தானம் அப்படின்னா அன்னதானம் தான் உயர்ந்த தானம். நிறைய தானம் சொல்லுவார். பூதானம், நிலத்தை கொடுக்கறது பூதானம்னு சொல்லுவார். சொர்ணத்தை கொடுக்கறது சொர்ணதானம், தங்கத்தை கொடுக்கறது சொர்ணதானம் அப்படின்னு சொல்லுவார். நிறைய தானங்கள் இருக்கு. வஸ்திர தானம், நம்மளால முடியாதவர்களுக்கு ஒரு வஸ்திரம், ஒரு புடவை கொடுக்கறது, ஒரு வேஷ்டி கொடுக்கறது வஸ்திர தானம் அப்படின்னு சொல்லுவார். ஆனா நீங்க எத்தனை தானம் பண்ணினாலும், சொர்ண தானம் பண்ணினாலும், பூதானம் பண்ணினாலும், வஸ்திர தானம் பண்ணினாலும் அதை வாங்குறவளுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஒரு சொர்ண தானத்துல இன்னைக்கு தங்கம் 1 கிராம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 7000 ரூபாய் 8000 ரூபாய். இன்னைக்கு நீங்க 1 கிராம் தானம் பண்ணினீங்க அப்படின்னா அதை வாங்குறவர் என்ன நினைப்பாருன்னா, இவ்வளவு ரொம்ப தக்கையா இருக்கு, 2 கிராம் கொடுத்துருக்கலாமே. 2 கிராம் நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கோ, திருப்தி அடையாது. ஒரு 3 கிராம் கொடுத்துருக்கலாமே, மனசு இப்படித்தான் போகும்.
ஒரு பூதானம் மண்டல், ஒரு நிலத்தை ஒருத்தருக்கு தானம் மண்டல் அப்படின்னா, நம்ம சின்ன ஒரு 500 சென்ட் கொடுக்குறோம் அப்படின்னா 500 சென்ட்ல என்ன பண்ண முடியும்? ஒன்றும் கட்ட முடியாது. ஒரு 800 சென்ட் கொடுத்துருக்கலாமே தானம் கொடுக்கிறவர் அப்படின்னு வாங்குறவர் நினைப்பார். ஒரு வஸ்திர தானம் வருது அப்படின்னா நம்ம வீட்டுக்கு போனோம்னா முதல்ல அந்த புடவையில் என்ன தேடுவோம்? அதுல ரேட் எங்க இருக்கு, அந்த ஸ்லிப் இருக்குன்னா முதல்ல நம்ம தேடுவோம். இந்த புடவையோட குவாலிட்டி, புடவையோட டெக்ஸ், அது எப்படி பண்ணிருக்கா அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். விலை எவ்வளவு அப்படின்னு பார்ப்போம். நம்ம ரொம்ப உஷார், அதை கிழிச்சுட்டு தான் நம்ம அப்புறம் கொடுப்போம். அது எப்பவுமே வச்சு வைக்க மாட்டோம், அது வைக்க மாட்டோம். அது வாங்குறவர்களுக்கு தோணும், இன்னும் நல்ல புடவையா கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா இந்த அன்னதானம் இருக்கு பத்தில, ஒரு பார்லிமெண்ட் பிளேட்ல வச்சு ஒரு சாம்பார் சாதம், ஒரு தயிர் சாதம், ஒரு சக்கரை பொங்கல், ஒரு உருளைக்கிழங்கு கறி, ஒரு ஊறுகாய் வச்சு கொடுத்து அவன் சாப்பிட்டு முடிச்ச பிறகு, சார் இன்னொரு பிளேட் சாப்பிடலன்னு கேட்டு பாருங்க, சார் ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு சார், எனக்கு இதுக்கு மேல ஒரு பருக்க கூட எனக்கு உள்ள போகாது அப்படின்னு சொல்லுவேன். அதனாலதான் எந்த தானம் உயர்ந்த தானம் அப்படின்னா, மனிதனை திருப்திப்படுத்தக்கூடிய தானம் அப்படின்னா அன்னதானம் தான் திருப்திப்படுத்தக்கூடிய தானம். நம்ம எல்லாருமே அன்னதானம் பண்ண முடியாது. ஒரு கோவில்ல அன்னதானம்னு வச்சுக்கோங்க, இந்த கோவில்ல ஒரு கும்பாபிஷேகத்துக்கு அன்னதானம் பண்றாங்கன்னா பெரிய ஸ்கேல்ல போகும். ஒரு 80,000 ரூபாம்பா, 1,00,000 ரூபாய் ஆகும் அப்படின்பா, வர அத்தனை பேருக்கும் கொடுக்கணும்பா. நம்ம ஒருத்தர் பண்ண முடியாது. நம்மாலான பங்களிப்பை கொடுத்து அந்த தானத்துல நாமும் கலந்து கொள்ள வேண்டும். மகாபெரிவர் என்ன சொல்லுவார்? எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் ஒருத்தர்கிட்ட பணம் வாங்காத, எல்லார்கிட்டையும் ஒவ்வொரு ரூபாய் பணத்தை வாங்கு, எல்லாருக்கும் அந்த பலன் கிடைக்கணும் அப்படின்னு மகாபெரிவர் சொல்லுவார். சோ நம்மளோட பங்களிப்பு இருக்கணும். அதுக்காக அந்த கோவில்ல ஒரு உண்டியல் வச்சிருக்காரு. வரவெல்லாம் பாக்கெட்ல இருந்து ஒரு பணத்தை உண்டியல போட்டு இந்த தீபத்தை ஊத்திட்டு பிரசாதம் வாங்கிட்டு போயிட்டு இருக்க. நம்மளால இந்த வரிசையில் வந்துட்டே இருக்கேன். அவன் பாக்குறான், எல்லாரும் பணம் போடுறாங்க போல இருக்கு, சரி நம்மளும் பணம் ஏதோ போடணும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு அவன் எவ்வளவு போடலான்னு பாக்கெட்ல இருந்து அப்படி எடுக்கிறான். பாக்கெட்ல இருந்து எடுக்கிறப்ப எடுத்து பார்த்தா ஒரு பெரிய நோட்டா வந்தது. ஒரு 100 ரூபாய் நோட்டு வந்தது. இந்த 100 ரூபாய் நோட்டு எதுக்கு உண்டியல்ல போனோம்? இவ்வளவு பெரிய தொகையாச்சு, எல்லாரும் உண்டியல்ல போறல, நம்ம அவ்வளவு போடணும், இன்னும் சின்னதா போடும் அப்படின்னு அதை உள்ள வச்சுட்டு திரும்ப பைய பார்க்காமலே வரல மட்டும் உள்ள விட்டு அடுத்த நோட்டு ஒண்ணு எடுக்கிறார். பார்த்தா ஒரு 50 ரூபாய் வருது. 50 ரூபாய் ரொம்ப அதிகமா இருக்கே, இதுக்கு 50 ரூபாய் உண்டியல்ல போடணும். பெருசா போயிட்டு இருக்கு, அவங்க மட்டும் 7 பேர் போயிட்டு இருக்கா எல்லாருமே. அடுத்து என்ன பண்றான்? ஒரு 20 ரூபாய் வருது. 20 ரூபாயும் அதிகமா படுறது. அடுத்து பைக்குள்ள விட்டு வரல விட்டு தேடுகிறது ஒரு 10 ரூபாய் நோட்டு வருது. சரி 10 ரூபாய் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 ரூபாய் மடிச்சு கையில வச்சுக்கிறான். இங்க கோவில்ல சாதாரணமா பார்த்தது எப்படின்னா, ஒரு பெரிய டினாமினேஷன் போடுறதா, ஒரு கோவில் அர்ச்சனை தட்டுல போடுறதா, ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் அப்படின்னா அது எல்லாருக்கும் தெரிய முடியா போடுவா. மனிதனுடைய சுபாவம் அது. ஒரு 10 ரூபாய் போடுறோம், 5 ரூபாய் போடுறோம் அப்படின்னா யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு மடக்கி வச்சு உள்ள போடுவோம். அதுல ஒரு 10 ரூபாய் இப்படி வச்சுருக்கேன், யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இப்படி வச்சுருக்கேன். இவர் முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருக்கார். அடுத்து இவரோட டேர்ன் வந்துடுத்து, இவர் போறார். அந்த 10 ரூபாய் முதல்ல உண்டியல்ல போடுறார். அங்க பிரசாதம் வாங்கிக்கிறார். வாங்கும்போது பின்னாடி ஒருத்தர் அவரை தொடரார், முதுக தொடரார். என்னன்னு திரும்பி பார்க்கிறார். ஒரு 500 ரூபாய் கொடுக்குறார் அப்படிங்கிற சரி உண்டியல்ல போட சொல்றாரு போல இருக்கு. அவரே 500 ரூபாய் உண்டியல்ல போடலாம், அவர் நம்ம கிட்ட கொடுத்து போட சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இவரே உண்டியல்ல போடலாம் நம்ம கிட்ட கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 500 ரூபாய் வாங்கி உண்டியல்ல போடுறாரு. இவருக்கு ஆச்சரியம், என்னடா நம்ம 10 ரூபாய் போடுறதுக்கு அவ்வளவு யோசிச்சோம், இவர் என்னடான்னா ஒரு 500 ரூபாய் ரொம்ப சாதாரணமா நம்ம கிட்ட கொடுத்து நம்ம உண்டியல்ல போட சொல்றாரு, எவ்வளவு பெரிய மனுஷனா இருக்க முடியும் அப்படின்னு அவர் நினைச்சு அந்த 500 ரூபாயும் போட்டுட்டு வெளியில போயிட்டார். வெளியில போன உடனே அவரை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அவருக்கு நன்றி சொல்லுவோம். 500 ரூபாய் நம்ம கையில கொடுத்து போட சொல்லிருக்காரு, நமக்கு எவ்வளவு பெரிய புண்ணியத்தை கொடுத்திருக்காரு அப்படின்னு அவர் வரத்துக்காக வெயிட் பண்றாரு. பின்னாடி 500 ஒருத்தர் வெளியில வந்தார். அவர் பார்த்து கையெடுத்து கும்பிட்டார். சார் உங்களுக்கு எவ்வளவு பெரிய தாராள மனசு, நீங்க 500 ரூபாய் வெளியில போட்டீங்களே, கொடுத்து அப்படியே எங்கிட்ட போட சொல்றீங்களே அப்படிங்கிறார். இல்ல சார், உங்க பையில நீங்க 10 ரூபாய் 20 ரூபாய் எல்லாம் தேடும்போது உங்க பையிலிருந்து 500 ரூபாய் கையை விழுந்தது, அதை நீங்க கவனிக்கல. நான் எடுத்து உங்ககிட்ட கொடுத்து உங்க பையில போடுங்கன்றதுக்காக நான் இப்படி கை காமிச்சேன், நீங்க அதை உண்டியல் நினைச்சு உண்டியல்ல போட்டு விட்டீங்க. அப்படிங்கும் போதுதான் கடவுளை எந்த ஒரு காலத்திலும் நம்மால் ஏமாற்ற முடியாது. அவர் யார் யார்கிட்ட எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்கி பாருங்க. நாம நினைக்கலாம், சாதுரியமா நினைக்கலாம், எங்களுக்கு 10 ரூபாய் உண்டியல் போட்டு நான் வெளியில போயிட்டு 10 ரூபாய் பிரசாதமா வாங்கிட்ட 10 நம்ம நினைக்கலாம். ஆனா கடவுள்கிட்ட போயிட்டு வந்து வாங்கிடுவேன்.
அதனால எந்த ஒரு காலத்திலும் பகவானிடம் நாம் எப்படி இருக்கணும்னா உண்மையாக இருக்க வேண்டும், விசுவாசமாக இருக்க வேண்டும். அதனால ஒரு கோவிலுக்குள்ள நுழைகிற போது முதல்ல பார்த்தீங்கன்னா பள்ளிப்பீடம் அப்படின்னு வச்சிருப்பா. எந்த கோவிலாக இருந்தாலும், பெருமாள் கோவிலாக இருந்தாலும், சிவன் கோவிலாக இருந்தாலும் பள்ளிப்பீடம் அப்படின்னு வச்சிருப்பா. அந்த பலிபீடம் எதற்காக வச்சிருக்கோம்? அந்த பலிபீடத்தை கடந்து போகிற போது நமக்குள் இருக்கிற தீய எண்ணங்களை அந்த பலிபீடத்தில் நாம் பலி கொடுத்து விட்டு கோவிலுக்குள்ள நுழையணும். அப்பதான் நம்மளோட மனசு சுத்தமான மனதாக, உண்மையான மனதாக இருக்கும். அப்பதான் கடவுளை நம்மால தரிசனம் பண்ண முடியும். நமக்கு வழிபாட்டு முறையில பார்த்தோம்னா ஆதிசங்கரர் நமக்கு 6 விதமான வழிபாட்டு முறைகளை கொடுத்திருக்கார். அதுல காணாபத்தியம் அப்படிங்கிறது விநாயகர் பெருமானை வணங்கக்கூடியது. சைவம் என்பது சிவபெருமானை வணங்கக்கூடியது. வைணவம் என்பது பெருமாளை வணங்கக்கூடியது. சாத்தம் அப்படிங்கிறது அம்பாளை வணங்கக்கூடியது. கௌமாரம் முருகப்பெருமானை வணங்கக்கூடியது. சௌரம் அப்படிங்கிறது சூரியனை வணங்கக்கூடியது. இதுதான் நம்ம வழிபாட்டில் இந்த 6 தான் முக்கியம். இது மகாபலிவர் சொல்லுவார், சூரிய பகவான் அப்படிங்கிறவர், சந்திர பகவான் அப்படிங்கிறவர் நித்தமும் நமது கண்களுக்கு தரிசனம் தரக்கூடியவர். யாரான ஒருத்தன் கடவுளை நீ நேரில் பார்த்திருக்கியான்னு உங்ககிட்ட கேட்டான்னா நீ தலை நிமிர்ந்து தைரியமாக சொல், நான் தினமும் கடவுளை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறேன், கார்த்தால சூரியனை பார்க்கிறேன், சாயங்காலம் சந்திரனை பார்க்கிறேன், நீ தைரியமா சொல்லு. 2 பேரும் நமது கண்களுக்கு தெரியக்கூடிய கடவுள் அப்படின்னு மகாபலிவர் சொல்லியிருக்க. அதே கடவுள் நம்ம கூடவே இருக்க, சூட்சமமாக இருந்து கொண்டிருக்கிறார். இதுதான் பக்தியில் என்ன சொல்லுவோம், நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பார்ப்போம், என்னடா அது குருவாயூரப்பன் பார்த்தா கல்லா இருக்காரு, இந்த லட்சுமி கணபதி பார்த்தா உலோகத்துல இருக்காரு, இதெல்லாம் எப்படி உயிர் இருக்கும், எப்படி நம்ம காக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுதான் இன்னைக்கு கார்த்தால கும்பாபிஷேகம் நடத்தி முடித்து 4 கால பூஜைகள் நடத்தி முடித்து இவன் 4 காலம் நடத்தின அந்த பூஜையோட பலன்களை டிரான்ஸ்பர் பண்ணி அந்த விக்கிரகத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ற. அதன் பிறகுதான் அபிஷேகம் நம்ம பார்த்தோம். அதுக்கு டிரான்ஸ்பர் ஆயாச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு, எல்லா சக்தியும் கடவுள்கிட்ட வந்தாச்சு அப்படின்னு அர்த்தம். ஒரு ராஜா அந்த காலத்துல ஒரு பொறுப்பேற்றுக் கொள்கிறான், ஒரு சோழராஜா பொறுப்பேற்றுக் கொள்கிறான் அப்படின்னா என்ன பண்ணுவான்னா அந்த உட்காந்து வச்சு அவனுக்கு மகுடாபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அவனுக்கு தலையில ஒரு கிரீடத்தை வைப்பார். நம்ம எல்லாம் கிரீடம் வச்சுக்க மாட்டோம், ஒரு ராஜாவுக்கு கிரீடத்தை வைப்பார். கிரீடத்தை வச்சாச்சுன்னா அவன் தான் ராஜா. அதுபோல இந்த பக்தி முறையில 6 விதமான வழிபாட்டு முறைகளை நமக்கு எது பிடித்திருக்கிறதோ அதை நீ எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு ஆதிசங்கரர் அன்னைக்கு சொல்லியிருக்க. நீங்க பார்த்தீங்கன்னா பிள்ளையார கும்பிடுறவங்க மட்டும் நிறைய பேர் இருக்கா, சைவம் நிறைய பேர் இருக்கா, வைணவம் இருக்கா. வைணவம் இந்த பக்கம் வரமாட்டா, சைவக்கார எல்லா இடத்துக்கும் போவா. அதெல்லாம் பாகுபாடுகள் நிறைய இருக்கு, அதுக்குள்ள நம்ம போகக்கூடாது. பக்தி அப்படிங்கிறது என்ன, நம்ம தாண்டின ஒரு சக்தி, இறை சக்தியானது காணப்படுகிறது, அதுதான் நம்ம இயக்கி கொண்டிருக்கிறது. அது என்ன சொல்லுவோம், பரம்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க சிவனா வச்சுக்கலாம், விஷ்ணுவா வச்சுக்கலாம், சாக்தமா வச்சுக்கலாம், யார வேணாலும் வச்சுக்கலாம். இதுல பார்த்தது எப்படின்னா இந்த குருவாயூரப்பன் நமக்கு தெரியும், கிருஷ்ண பகவான் தெரியும். எப்படி பண்டரிபுரத்தில் விட்டலன் அருளி கொண்டிருக்கிறானோ அதே போல குருவாயூரப்பனாக காணப்படுகிறான், பூரியில ஜெகநாதராக காணப்படுகிறான். இந்த 3 பேருக்கும் இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள், பக்தர்கள் எண்ணிக்கை அப்படிங்கிறது அளவே பண்ண முடியாது. பண்டரிபுரத்தில் பார்த்தீங்கன்னா வார்த்தர் யாத்திரை அப்படின்னு சொல்லுவா, ஆடி மாசத்துல ஒரு யாத்திரை சொல்லுவேன். அந்த யாத்திரையில பார்த்தோம்னா மகாராஷ்டிர கிராமங்கள்ல இருக்கக்கூடிய விவசாயிகள் லட்சக்கணக்கான பேர் அன்னைக்கு அந்த கோவிலை நோக்கி நடந்து போவா. காலில் செருப்பு இல்லாம முழுக்க விட்டலின் நாமத்தை சொல்லி அந்த நாமத்தை மட்டுமே ஜெபிச்சுட்டு அந்த விட்டலின் ஆலயத்திற்கு செல்வார்கள். அதுல குருவாயூர்ல பார்த்தீங்கன்னா நிறைய உண்டு. குருவாயூர்ல ஒவ்வொரு பகவானையும் நாம் பிரார்த்தனை செய்வதற்கு ஒரு ஸ்லோகம், ஒரு வழிபாட்டு மந்திரம் அப்படிங்கிறது உண்டு. நம்ம எந்த வழிபாட்டு முறையும் தெரியலன்னா குருவாயூரப்பான்னு சொன்னாலே போறோம், அதுவே நம்மளை காத்துவிடும். நீ இந்த மந்திரம் சொன்னாதான் உன்னை நான் காப்பாற்றுவேன், எந்த சாமியும் சொல்லல. நீ சாயங்காலம் கந்தசஷ்டி கவசம் படிச்சாதான் உன்னை நான் காப்பாற்றுவேன் முருகன் சொல்றது கிடையாது. நீங்க முருகான்னு சொன்னாலே முருகன் காப்பாற்றி விடுவார். இந்த குருவாயூர்ல பார்த்தீங்கன்னா சிவன் நாராயணியம் அப்படின்னு ஒரு பாராயண ஸ்லோகம் ஒன்று இருக்கு. இந்த நாராயணியம் 1000 பாடல்கள் நீங்க படிச்சது அப்படின்னா அதுல ஒரு பாடலுக்கும் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு பலாபலன் ஒண்ணு இருக்கு, ஒரு பாட்டுக்கு ஒரு பலன் இருக்கு. அந்த நாராயணியம் யார் பாடினார்னா நாராயண பட்டத்திரி அப்படிங்கிறவர் பாடினார். இந்த நாராயண பட்டத்திரி காலத்துல சில 100 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர் நாராயண பட்டத்திரி, அவர் தான் நாராயணம் எழுதினார்.
இந்த நாராயண பட்டத்திரி எந்த இடத்துல உட்கார்ந்து பாடினாங்கிறது இன்னைக்கும் அந்த மண்டபம் குருவாயூரில் காணப்படுகிறது. அவருக்கு ஒரு குருநாதர் இருந்தார், அச்சுத பிஷாரடின்னு பேரு. அவருக்கு ஒரு குருநாதர் தான். அந்த குருநாதர் தான், அச்சுத பிஷாரடி தான் மாணவர்களுக்கு இந்த பாடல்கள், சோஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பார். இதெல்லாம் அவர் தான் சொல்லிக் கொடுப்பார். இவரிடம் பல மாணவர்கள் குருகுல வாசம் படிச்சார், எல்லாமே குருகுல வாசம் படிச்சார். அந்த குருகுல வாசத்துலதான் நாராயண பட்டத்திரி போய் அவற்றை அச்சுத பிஷாரடிட்ட சமஸ்கிருதத்துக்கு உண்டான இலக்கணங்களை கத்துண்டார். ஒரு பாஷை நம்ம பேசுறோம் அப்படின்னா, தமிழ்ங்கிறது ஓரளவு நமக்கு தெரியும், நம்ம ஈஸியா எல்லாத்தையும் பேசுறோம். ஒரு மலையாளம் பேசுறோம், ஒரு கன்னடம் பேசுறோம், வேறு ஒரு மொழி பேசுறோம் அப்படின்னா பேசுறதுக்கு வந்து நமக்கு இலக்கணங்கள் தேவை கிடையாது. சும்மா கான்வர்சேஷன் தான், நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம், தப்பா கூட பேசினா கூட புரிஞ்சுப்பார். ஆனா ஒரு கவிதை எழுதுவதற்கு, ஒரு பாடல் எழுதுவதற்கு, பகவானை வணங்குவதற்கு அதெல்லாம் நம்ம இலக்கணங்கள்லாம் கத்துக்கணும். அந்த இலக்கணங்கள்லாம் கற்றுக்கொண்டார் இந்த நாராயண பட்டத்திரி. எல்லாம் முடிஞ்சு போச்சு, கோர்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவர் முடிஞ்ச பிறகு அச்சுத பிஷாரடி பார்த்தா அவர்கிட்ட என்ன ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னா, அவருக்கு உடல் முழுக்க ஒரு வாத நோய் இருக்கு. அவரால் நிற்க முடியாது, உட்கார முடியாது. அப்புறம் அப்படியே அலாக்கா தூக்கிட்டு வந்து ஒரு நாற்காலியில் உட்காந்து வைக்கணும். அச்சுத பிஷாரடி குருநாதருக்கு அப்படி ஒரு கர்மா அவருக்கு. அவரால் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நல்லா பேச முடியும், நல்லா சொல்ல முடியும், நல்ல ஞானம் அவருக்கு. அவர் சாப்பிடணும்னா யாரான ஒருத்தர் சாப்பிட கொடுக்கணும், அவர் குளிக்கணும்னா யாரான ஒருத்தர் குளிப்பாட்டணும், அவர் பாத்ரூம் யாரான ஒருத்தர் பாத்ரூம் கூட்டிட்டு போகணும். இதெல்லாம் யார் பண்ணா அவருடைய சீடர்கள், நாராயண பட்டத்திரி முதலான சீடர்கள் தான் அவருக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு வர. இந்த கோர்ஸ் முடிஞ்சோன்னு அச்சுத பிஷாரடி மாணவர்கள் கிட்ட பேசுறார். பிள்ளைகளா, உங்களுக்கு எல்லாம் நான் எல்லா இலக்கணங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டேன் சமஸ்கிருதத்துல. நீங்க இந்த விஷயங்கள்லாம் பல இடத்துக்கு கொண்டு போய் பல மாணவர்களுக்கு சொல்லி எதிர்காலத்துல நிறைய பேரை இந்த குருவாயூர் பக்திக்கும் மற்ற பக்திக்கும் உட்படுத்த வேண்டும் அப்படின்னு இந்த கொள்கைகிட்ட சொல்றார். எல்லாரும் குருநாதருக்கு நன்றி சொல்றார். அப்ப நாராயண பட்டத்திரி கேட்கிறார் அச்சுத பிஷாரடிட்ட, குருநாதா நீங்க இவ்வளவு நாளா சொல்லிக் கொடுத்தது நாங்க எல்லாம் பலன் அடைஞ்சோம். நான் உங்களுக்கு ஏதாவது குரு காணிக்கை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், உங்களுக்கு நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கு அச்சுத பிஷாரடி சொல்றார், குரு காணிக்கை அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொன்ன பல விஷயங்களை யார் யாருக்கு தேவையோ நீங்க கொண்டு போய் சேர்க்கிறது தான் எனக்கு கொடுக்கக்கூடிய குரு காணிக்கை. எனக்கு வேற எதுவும் வேண்டாம்ப்பா அப்படிங்கிற. இல்ல குருநாதா நான் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நாராயணபுரத்தில் திரும்ப சொல்றார். சொன்ன உடனே உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லு, அதை நான் வாங்கிக்க முடியுமா வாங்கிக்க முடியாதாங்கிறத நான் சொல்றேன் அப்படின்னு அச்சுத பிஷாரடி சொல்றார். பாருங்க, குருவாயூரப்பன் எப்படி ஒரு விளையாடல் நிகழ்த்தி நாராயண பட்டத்திரி மூலமாக நாராயணியத்தை கொண்டு வந்தான் அப்படின்னா அதற்கு முழுமுதல் காரணம் அச்சுத பிஷாரடி, குருநாதர் தான் காரணம். சொன்ன உடனே நாராயண பட்டத்திரி சொல்றார், குருநாதா உங்களுக்கு பல நாட்களாக வாத நோய் காணப்படுகிறது, உங்களால நடக்க முடியல, நிற்க முடியல, நீங்க எந்த மாத்திரை மருந்து மூலிகை எதுவுமே எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா ஒரு மகான் அப்படிங்கிறவர் மாத்திரை மருந்து மூலிகை எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா அவர்களுக்கு தெரியும் வியாதி வந்ததுன்னா அது கர்மாவின் காரணமாக வருகிறது. இந்த கர்மாவை நாம் அனுபவித்து கரைக்க வேண்டும் என்றால் இந்த வியாதியை தாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும் அப்படிங்கிறது மகான்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்மளாம் ராத்திரி படுத்துட்டு இருக்கும்போது ஒரு 10 மணிக்கு தலைவலி அப்படின்னா உடனே ஆக்சைடு, அதை எடு, அமிர்தாஞ்சனடு, இதை எடு, எல்லாத்தையும் தர வேண்டி அப்புறம் தான் நம்ம படுப்போம். இந்த தலைவலி அந்த நேரத்தில் வரணுங்கிறது கர்மா, அதை நம்ம அனுபவிக்கணுங்கிறது விதி. இவர் சொல்றார், அவற்றை நாராயண பட்டத்திரி சொல்றார், உங்களுக்கு ஒரு வாத நோய் காணப்படுகிறது, நீங்க மருந்து மாத்திரை மூலிகை சாப்பிட மாட்டேன், அதனால உங்களுக்கு இருக்கிற அந்த நோயை நீங்க எனக்கு டிரான்ஸ்பர் பண்ணணும், அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய குரு காணிக்கை அப்படிங்கிற. ஒரு நோய் ஒருத்தர் இருக்கு, அந்த நோயை வந்து தான் வாங்கிக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசாமியை இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. ஒரு ஆசாமிட்ட சொத்து நிறைய இருக்கு, அது உனக்கு கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கான்னு சொன்னாலே போகும், அடுத்த நிமிஷம் வீட்டு வாசல்ல போய் நிற்பான். என் பேர் எழுதி தரேன்னு சொல்லலாமே, என் பேரு டீட்டெல்லாம் கொடுக்குவா அப்படின்பான். சொத்தை வாங்கிப்பான், வியாதி யாருமே வாங்கிக்க மாட்டான். ஆனா நாராயண பட்டத்திரி சொல்றாரு, உங்க வியாதி எனக்கு நீங்க கொடுங்க, அதுதான் நான் வாங்கிக் கொள்ளக்கூடிய குரு காணிக்கை. என்ன காரணம் அப்படின்னா நான் சின்ன வயசு. பட்டத்திரி சொல்றேன், சின்ன வயசு, என்னால ஒரு மருந்து சாப்பிட முடியும், மூலிகை எடுத்துக்க முடியும், என்னால இந்த வியாதியை குணமாக்க முடியும், அதனால உங்களுக்கு இருக்கிறது அப்படியே கொடுங்க, என்னுடைய உடம்பு உங்களுக்கு வந்துடும். அவர் நடக்க ஆரம்பிச்சிருவார். பட்டத்திரி எப்படி இருக்காரு அந்த உடம்பு அவருக்கு கிடைச்சது, அவருக்கு இருக்கக்கூடிய உடம்பு இவருக்கு வந்துடும். நீங்க இதை தத்தமணி எனக்கு கொடுங்க அப்படிங்கிற
பிராணம் மட்டும் வேண்டாங்கிற யாரு அச்சுத பிஷாரடி சொல்றார். அப்ப ஒரு செகண்ட் அவர் கண்ண மூடி என்ன காரணத்தினால இப்படி ஒரு லீலை நடக்கிறதுன்னு யோசிக்கிற போது குருவாயூரப்பன் அவரது மனக்கண் முன்னால் வந்து அவன் என்ன கேட்கிறானோ அது ஒத்துக்கோ, இது எல்லாமே ஒரு நல்லத்துக்காக தான் நடக்கிறது அப்படின்னு குருவாயூரப்பன் சொல்கிறான். அதன் பிறகு கண்ணை திறந்து அச்சுத பிஷாரடி சொல்றார், அப்பா நீ சொன்னபடி தத்தம் செய்து கொடுத்து விடு, உன்னோட உடம்பு எனக்கு வரட்டும், என்னுடைய உடம்பு உனக்கு வரட்டும், இது பகவானுடைய லீலை அப்படிங்கிற. அடுத்த வினாடி தத்தம் செஞ்சு கொடுக்கிறார். அது தத்தம் செய்து குடித்து முடித்த உடனே அச்சுத பிஷாரடி எழுந்து நிற்கிறார், நடக்கிறார். அடுத்த வினாடி பட்டத்திற்கு கீழே அப்படியே விழுந்துட்டார் கீழே. உடம்புல பலம் இல்லை, அவருக்கு என்ன தேகம் போது அந்த தேகம் இருக்கு வந்துடுது. உடனே கண்கள்ல ஜலத்தோட சொல்றார் அச்சுத பிஷாரடி, இவனை ஆத்துக்கு பத்திரமா தூக்கிட்டு போங்கப்பா. ஒரு பல்லக்கில் வச்சுதான் தூக்கிட்டு போகணும், நடந்து போக முடியாது. ஒரு பல்லக்கில் வச்சு இவனை ஜாக்கிரதையா தூக்கிட்டு போய் அவ கொண்டு விட்டுட்டு வந்துருந்தோம். அவ வீட்டுல கேட்பா, என்னடா அது நான் நடந்து போனோம், திரும்ப வரும்போது இப்படி வரானேன்னு கேட்பா. இங்க நடந்த சம்பவம் அத்தனையும் அவ அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க. என்ன எல்லாரும் என்ன போய்ப்பா கடைசியில, என்னது ஒரு குருநாதருக்கு விவரம் தெரியலையா, ஒரு சின்ன பையனுக்கு இவ்வளவு பெரிய வியாதியை கொடுத்திருக்காளுன்னு என்ன போயிச்சு சொல்லுவா, அதனால அவளுக்கு விவரம் சொல்லிட்டு கொடுங்க அப்படின்னு அனுப்புற. பக்கத்துல வீட்டுக்கு வந்துட்டார். அப்பா அம்மா கதறா, அப்பா அம்மா கிட்ட சொல்றா, ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாம் குருவாயூரப்பன் அருளால சரியா போகும், நான் மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்துப்பேன் அப்படிங்கிற. மருந்து மாத்திரை மூலிகை எடுத்துக்கிறார். எல்லாம் எடுத்து முடிஞ்சாலும் வியாதி சரியாகல. அப்பதான் இவருக்கு தெரியுது, இது மருந்து மாத்திரையால சரியாக கூடியது அல்ல, இது குருவாயூரப்பனை சரண் புகுந்தால் மட்டுமே இது சரியாகும் என்பது தெளிந்து, அப்பதான் குருவாயூரப்பன் கோயிலுக்கு போய் டெய்லி நாராயணியும் பாட ஆரம்பிச்சார். அந்த நாராயணியும் ஒவ்வொரு பாட்டு பாடி முடிக்கிற போதுமே குருவாயூரப்பன் தலையசைத்து சம்மதம் தெரிவிப்பான, நீ சரியா பாடின அப்படின்னு குருவாயூரப்பன் சொல்லுவானா. அந்த காரணத்தினாலதான் அந்த நாராயணியம் பாடலை முழுக்க முழுக்க குருவாயூரப்பனை ஏற்றுக்கொண்டு பாடிய பாடல் அப்படின்னு அதற்கு நமக்கு ஒரு சிறப்பிடம் கொடுக்கிறோம். கந்தசஷ்டி கவசம் பார்த்தோம் அப்படின்னா திருச்செந்தூர்ல பாலன் தேவரையா சுவாமிகள் அப்படிங்கிறத பாடினர். முருகப்பெருமான் பாட சொன்னார், அதனால அந்த இடத்துல பாடுறார். 6 நாள் 6 திருத்தலங்களுக்கு உண்டான சஷ்டி கவசங்களை பாலன் தேவராய சுவாமிகள் ஒரு கந்த சஷ்டி காலத்துல திருச்செந்தூரில் பாடுகிறார். அதுபோல லலிதா சகஸ்ரநாமம் எப்படி பாடப்பட்டது அப்படின்னா, வசதி தேவதைகள் என்று சொல்லப்படக்கூடிய பராசக்தியின் தோழிகள், பராசக்தி ஒரு நாள் கோபத்தில் இருக்கின்ற போது இந்த அம்பாளை சாந்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக லலிதா சகஸ்ரநாமம் பாடுகிறார்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம் எப்படி பாடப்பட்டது அப்படின்னா, போர்க்களத்துல பீஷ்மராகப்பட்டவர் அம்பு படுக்கையில கிடைக்கின்ற போது தர்மபுத்திரன் அடுத்து தங்களது ஆட்சி அமைய வேண்டுமே, அந்த ஆட்சியில் தர்மம் செழிக்க வேண்டுமே, அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று பீஷ்மரை கேட்கிற போது, அதுவும் நிற்கிறான கிருஷ்ண பரமாத்மா, அவன் தான் எல்லாவற்றுக்கும் காரணம், அவனை பிடிச்சிருந்தா போதும் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் விஷ்ணு சகஸ்ரநாமம் வந்து பாடினார். இங்க நாராயணியின் எதற்காக பாடப்பட்டது அப்படின்னா, இந்த காலத்துல கலிகாலத்துல எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் குருவாயூரப்பனை பிரார்த்தனை பண்ணி அவனது அருளால நமது வியாதிகள் அகலப்பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக பாடப்பட்டது நாராயணியம். அப்படிதான் டெய்லி கோவில போய் 10 பாட்டுதான் பாடுவாராம். 100 நாள் பாடி முடிச்ச பிறகுதான் பகவான் சந்தோஷப்பட்டு அவருக்கு வியாதி நிவாரணம் அப்படிங்கிறத கொடுத்து அவருக்கு ஒரு பூரண தேகத்தை அவர் பகவான் கொடுத்தார். அப்புறமா சரியான நாராயண பட்டத்திரி. நம்ம எதுவா இருந்தாலும் சொல்றோம் கர்மா அப்படின்னு சொல்றோம், எல்லாமே விதிங்கிறோம். வீட்டுல ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு அப்படின்னா கணவன் சொல்லுவான் மனைவியை பார்த்து, எல்லாம் என்னோட விதி, உன்னை கட்டின்னு அழணும்னு இருக்கு அப்படின்பா. வயசு பொண்டாட்டின்னு சொல்லுவா, என் தலைவர் உன்னை கட்டின்னு அழணும்னு இருக்கு, எங்க அப்பா அம்மா எங்கெங்கேயோ போய் மாப்பிள்ளை பார்த்தா கடைசியில உன் தள்ள இடிஞ்சிருக்கு அப்படின்பா. அது எல்லாரும் வீட்லையும் உண்டது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா கர்மா. இன்னாருக்கு இன்னார்தான் அமையணுங்கிறது நாம ஜாதகத்தை ஒரு இடத்துல பதிவு பண்ணி பார்த்துட்டு 10 ஜாதகத்தை நாம பார்த்து நாம செலக்ட் பண்றோங்கிறது கிடையவே கிடையாது. யாருக்கு யார் அமையணுங்கிறத பகவான் தீர்மானிச்சுட்டான். அது கிடைக்கிறதுக்கு ஒரு டைம், ஒரு காலக்கெடு உண்டு. நீங்க சொல்லுவா, சில பேர் சொல்லுவா, என் பொண்ணுக்கு நான் 8 வருஷமா பாக்குறேன், 9 வருஷமா பாக்குறேன், இன்னும் அமையல அப்படின்பா. 9 வருஷம் இல்லை, அது எப்ப அமையணுமோ அப்பதான் அமையுது. அது அமைய வேண்டிய காலம் வந்தால்தான் அமையுது. அதுதான் கர்மான்னு சொல்லுவோம். நமது இந்து சமயத்துல, இந்து சனாதன தர்மத்துல கர்மாவை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நம்மெல்லாம் பக்தியே கிடையாதுன்னு அர்த்தம். நம்ம
இன்னும் பக்தியே கிடையாது. கோவிலுக்கு நம்ம வர வேண்டாம். கர்மாவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கோவிலுக்கு வரதுல அர்த்தமே கிடையாது. கர்மாவை ஏற்றுக்கணும். யார் யாருக்கு என்னென்ன கிடைக்க வேண்டுமோ அதுதான் கிடைக்கும். அதை தாண்டி கொஞ்சம் கூட கிடைக்காது. இது கிராமத்தில் சொல்லுவார், உடம்பு புற நீ எண்ணெய தடவிண்டு ஆத்து மணல்ல உருண்டு புரண்டாலும் உடம்புல என்ன மணல் எவ்வளவு துகள்கள் ஒட்ட வேண்டுமோ அவ்வளவுதான் ஒட்டுவோம் அப்படின்ட்டு. அதுக்கு மேல ஒட்டவே விட்டாது. அப்பைய தீட்சிதர்னு ஒரு பெரிய மகன் இருந்தார். அப்பைய தீட்சிதர் அடையபலம் ஆரணிக்கு பக்கத்துல அவருடைய ஊர். அந்த காலத்துல ஒரு யூனிவர்சிட்டி அடையபலத்தில் நடத்தினர். யூனிவர்சிட்டி நடத்தினர். ஆச்சரியமா இருக்கும். இன்னைக்கு ஒரு யூனிவர்சிட்டி நம்ம பார்க்கிறோம், ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறார்கள். அவரோட அடையபலத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பாரத தேசத்திலிருந்தும் பல பகுதிகளில் இருந்தும் அடையபலத்திற்கு வந்து அங்க சாப்பாடு ஃப்ரீ, ட்ரெஸ் ஃப்ரீ, தங்கிறது ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ, நோ ஃபீஸ், ஃபீஸே கிடையாது. அங்க அவர் பண்ணினார், அடையபலத்தில் பண்ணினார். அவர் கருணா பத்தி ரொம்ப அழகா சொல்லுவார். எல்லா மகான்களை பார்த்தாலும் கருணா பத்தின ஒரு கதை இருக்கும். நீங்க பகவான் ரமணரை பார்த்தாலும் அவருடைய கடைசி காலத்துல ஒரு தீராத வியாதியால கஷ்டப்பட்டார், கேன்சர்ல கஷ்டப்பட்டார். அவர்கிட்ட இருக்கிற சிஷ்யெல்லாம் சொன்னா பகவானே ஆஸ்பத்திரிக்கு போகலாம், ஆபரேஷன் பண்ணிக்கலாம், சரியாகும் அப்படின்னு. பகவான் ஒத்துக்கல. ஆனா கடைசியில அவர்களது வேண்டுகோளை ஏற்று ஆஸ்பத்திரிக்கு வந்தார். சென்னையில வந்தார். சென்னையில் இன்னைக்கும் இந்த ஆஸ்பத்திரி ஒரு பில்டிங்கை மாறி போச்சு. இன்னைக்கு டி நகர்ல இருக்கு. இன்னைக்கு அந்த ஆஸ்பத்திரி கொஞ்ச நாள் இருந்துட்டு போனார் பகவான். அதே போல இந்த அப்பைய தீட்சிதர் பார்த்தோம்னா அவருக்கு வந்து வயிற்றில் ஒரு பெரிய கட்டி அவருக்கு இருந்தது. அப்பைய தீட்சிதருக்கு ஒரு காலகட்டத்தில் இந்த கட்டி வைத்துக்குள்ள இருக்கிறதுனால அவரால் யாருடையும் பேச முடியாது, தொடர்ந்து பேச முடியாது. இந்த கட்டி வலிக்கும் போது அப்படியே பேச்சு நிறுத்திடுவார். அப்பைய தீட்சிதர் அடையபலத்தில் இருக்கிற போது ஒரு ஸ்காலர் காசியிலிருந்து புறப்பட்டு வர்றார். அப்பைய தீட்சிதரை பார்க்கணும், அவர்கிட்ட சில விஷயங்களா கிளாரிஃபை பண்ணணும். ஏன்னா ஒரு பெரிய ஸ்காலர். அதுக்காக புறப்பட்டு காசியிலிருந்து ஒன்று இருக்க நடுப்புற ஒரு தகவல் அனுப்பிச்சார். நான் இத்தனாம் தேதி உங்க இடத்துல இருப்பேன், உங்க கூட சில விஷயங்கள் பேசுறதுக்காக நான் காசிலிருந்து வரேன்னு ஒரு தகவல் அனுப்புறார். அந்த தகவல் இவருக்கு வந்து சேர்ந்துடுத்து. அந்த நாள் இன்னைக்கு அப்பைய தீட்சிதர் உட்கார்ந்துருக்கார். அவருடைய வருகை எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கார். கொஞ்ச நேரத்தில் அவர் வந்துட்டார். காசிலிருந்து பண்டிதர் வந்துட்டார். வந்துட்டு ஒரு நமஸ்காரம் பண்றார். உங்களை போய் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு தெரியாத சில சந்தேகங்களை உங்கள்கிட்ட கேட்கறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற. உட்காருது அப்படிங்கிற பேச ஆரம்பிக்கிறோம். ஒரு மணி நேரம் போகும் ரெண்டு பேர் பேசுறது. ஆனா வயிற்று வலிக்கும், வயிற்றுல கட்டி இருக்கு. இந்த பண்டிதர் இவ்வளவு தொலைவிலிருந்து வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்பைய தீட்சிதர் என்ன பண்றாதான் தன்னோட சீடன் ஒருத்தர் கூப்பிட்டு ஒரு தாம்பாளத்தை எடுத்துன்னு வா அப்படிங்கிறார். ஒரு பெரிய தாம்பாளத்தை கொண்டு வாங்குறார். அவன் தாம்பாளத்தை கொண்டு வந்து அவருக்கு முன்னாடி வைக்கிறான். இவங்க தாம்பாளத்தை கேட்கிறான், அவனும் யோசிக்கிறான். அந்த தாம்பாளம் வச்ச பிறகு ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு பிறகு தான் கற்ற யோகக்கலை மூலமாக தனது வயிற்றில் இருக்கிற கட்டிய வாய் வழி எடுக்கிறார். ஒரு பெரிய கட்டி, அது யோகக்கலையின் மூலமாக அந்த கட்டி மேல வந்து வாயிலிருந்து எடுத்து அந்த தட்டில் வைக்கிறார். ஒரு ரத்தமும் ருணமுமாக அந்த கட்டியானது காணப்படுகிறது. கையெல்லாம் அலுமின் வந்து திரும்ப உட்கார்றாரு அப்பைய தீட்சிதர். இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு பேரும் பேசுறார். அவர் என்ன கேட்டாரோ அதற்கான பதில்கள் ஸ்பஷ்டமா வருது. ஒரு கஷ்டம் இல்லை அப்பைய தீட்சிதருக்கு. இந்த சீடர்கள் பாக்குறாரு, என்னடா இவ்வளவு நாளா வழியில அவசரப்பட்டிருந்தா இப்ப ஒண்ணுமே இல்லையில கட்டி எடுத்து வெளியில வச்ச உடனே நமது குருநாதர் எவ்வளவு சூக்கியமா இருக்கார், எவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்கார் அப்படின்னு அந்த சீடர்கள்லாம் ஆச்சரியப்படுறார். ஒரு மணி நேரம் பேசி முடிச்சாச்சு. இந்த காசி பண்டிதர் நமஸ்காரம் பண்றார். அப்ப திரும்ப அந்த கட்டி எடுத்து தனது வயிற்றுக்குள்ள போட்டுக்கணுங்கிறதுக்காக இந்த தாம்பாளத்தை கொஞ்சம் நகர்த்துறார், தன் பக்கம் நகர்த்துறார். அப்ப இங்க இருக்கிற சீடர்கள் வந்துட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு, சுவாமி எங்களுக்கு உங்களை தோன்றது உங்கள்கிட்ட சொல்லலாமா அப்படிங்கிற. சொல்லுவோடா என்ன அப்படிங்கிற. உங்களுக்கு சிரமமா இருக்க இந்த கட்டியை நீங்க எடுத்து வச்சுட்டு இப்ப நீங்க நல்லா பேசுறீங்க, அந்த ஆரோக்கியமும் நல்லா இருக்கு, இது அப்படியே நாங்க கொண்டு போய் கண்காணாத இடத்துல எங்கேயாவது தூக்கி வீசிட்டு வந்துடுறோம், நீங்க சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற. சரிடா பரவாயில்ல, இந்த கட்டி என்ன சைஸ்ல இருக்கு அப்படிங்கிற. இது என்ன சைஸ்ல இருக்குன்னு கேட்கிற. அந்த பசங்க சொல்றா சேனக்கிழங்கு சைஸ்ல இருக்கு அப்படிங்கிற. இது அப்பைய தீட்சிதர் வாழ்க்கையில நடந்த சம்பவம். சேனக்கிழங்கு சைஸ்னா பாருங்க, அவ்வளவு பெரிய கட்டி வீட்டுக்குள்ள இருந்தா என்ன பண்ண முடியும், அவ்வளவு பெரிய கட்டி அவருக்கு இருந்தது. இது சேனக்கிழங்கு அப்படிங்கிற. இப்ப கொண்டு நீ போட்டு விளாண்டா இத அடுத்த பிறகுல பரங்கிக்காய் சைஸ்ல ஒரு கட்டி வந்துடும் எனக்கு. சேனக்கிழங்கு பெருசா பரங்கிக்காய் பெருசா அப்படின்னு கேட்கிறா. ஒரு நாள் பரங்கிக்காய் தான் பெருசுங்கிற. அப்ப இதையே நான் வச்சுக்கிறேன்,
இதை வச்சே நான் காலத்தை ஓட்டுறேன் அப்படின்னு எடுத்து உள்ள போட்டார். அவர் மகான்களாக இருந்தாலுமே கர்மாவிலிருந்து ஜெயிக்க முடியாது. ஆனாலும் இந்த கர்மாவை வெல்வதற்கு யாருடைய அனுகிரகம்னா குருநாதருடைய அனுகிரகம் மட்டும்தான் வேணும். இந்த குருநாதர் நினைத்தால் மட்டுமே, அவர் நினைக்கணும் இவன் அதற்கு தகுதியானவன், இவனுக்கு தாராளமா இந்த கர்மாவிலிருந்து இவனை காப்பாற்றலாம் அப்படின்னு அவர் நினைச்சா மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் நமக்கு யாருடைய அனுகிரகம் அதிகம் தேவை அப்படின்னா குருநாதர் மட்டும்தான் நமக்கு வேணும். தெய்வம் கூட இரண்டாம் பட்சம் தான் தெய்வமே. குருநாதர் அனுகிரகம் நமக்கு முக்கியம். மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு 4 பேரை சொல்லுவோம். அம்மாவையும் அப்பாவையும் நம்ம சரியா வணங்கல, அவர்களை சரியா கவனிக்கல, அவர்களை சரியா போஷிக்கல அப்படின்னா நம்ம எத்தனை நல்ல காரியம் செய்தாலும் பலன் நமக்கு கிடையவே கிடையாது. பலன் என்பது பூஜ்ஜியம். அப்பா அம்மா தான் நமக்கு முக்கியம். முதல் தெய்வம் நமக்கு யாருன்னா அப்பா அம்மா தான் முதல் தெய்வம். அதற்கு பிறகுதான் குருநாதர். இந்த அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு குருநாதரை நமக்கு அறிமுகப்படுத்தி அந்த குருநாதருடைய அனுகிரகத்தோடு வாழ்கின்ற போதுதான் குருவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த குருநாதர் காலத்திற்கு பிறகு அடுத்து யாருன்னா தெய்வம். அதாவது நமக்கு முக்தி என்கிற மோட்ச காலம் யாரால் கிடைக்கும் அப்படின்னா இந்த குருநாதருடைய அனுகிரகத்தினால தெய்வத்திடம் பரிந்துரைக்கப்பட்டு தெய்வத்துக்கு சொல்லுவார். குருநாதர் சொல்வார், அவன் என்னோட பக்தன் தான், அவனுக்கு மோட்சத்தை கொடுத்துரும், அவனுக்கு அடுத்து பிறப்பு வேண்டாம் அப்படின்னு குருநாதர் சொன்னா தெய்வம் பிக் பண்ணிவிடும். ஓகே, இவனை தூக்கி மோட்சத்துல போடு, இவனுக்கு அடுத்து பிறப்பு வேண்டாம் அப்படின்னு போட்டுருவா. அதனால வாழ்க்கையில் நமக்கு யார் முக்கியம்னா குருநாதர் தான் நமக்கு முக்கியம். மனித பிறவி என்பது சாதாரணமான பிறவி அல்ல. நாம் எத்தனையோ பிறவிகளை கடந்து எத்தனையோ பூச்சிகளாக தாவரங்களாக வாழ்ந்த பிறகுதான் இந்த மனித பிறவி அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரு மனிதனுக்கு இதற்கு முன்னால் எத்தனை பிறவி அவன் எடுத்திருக்கிறான், எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கிறான் அப்படின்னு கணக்கே பண்ண முடியாது. சாஸ்திரம் என்ன சொல்றது, நீ 1,00,000 பிறவிகளை கூட கடந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. 1,00,000 பிறவி அப்படின்னா யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாம் எத்தனை லட்சக்கணக்கான எத்தனை யுகங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னும் நமக்கு முக்திங்கிறது கிடைக்கல. அதனால மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டே இருக்கிறோம், மீண்டும் மீண்டும் பிறக்கிறோம். அந்த முக்திங்கிற சாம்ராஜ்யத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா மனித பிறவியானது அவசியம். ஏன் மனித பிறவி அவசியம் அப்படின்னா மனிதனுக்கு மட்டும்தான் 6 அறிவு காணப்படுகிறது. 6 அறிவு யாருக்கு இருக்கு? மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கு. நீங்க மிச்ச ஜீவராசிகள் பாருங்க, எதுவாக இருந்தாலும் 6ஐ விட குறைந்த அறிவு தான் இருக்கு எல்லாருமே. ஒரு யானை, சிங்கம், புலி, தாவரம், நீங்க எதை எடுத்திருந்தாலுமே 6 அறிவுக்கு குறைவான அறிவு தான் எல்லாத்துக்குமே இருக்கு. இந்த 6 அறிவு இருக்கின்ற காரணத்தினால பகவானை வழிபடக்கூடிய முறையானது நமக்கு தெரிந்து பகவானை துதித்து இந்த பிறவியை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த மனித பிறவியில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய விஷயம். அதனாலதான் நம்ம பக்தி பண்றோம், நம்ம குருவை பார்க்கிறோம், தெய்வத்தை பார்க்கிறோம். இதெல்லாம் பண்ணி நமக்கு புண்ணியத்தை சேகரித்துக் கொண்டு விட்டால் நமக்கு அடுத்து பிறப்பு என்பது கிடையாது. ஔவையார் சொல்லுவா, அறிவு அறிவு மாநிலராய் பிறத்தல் அறிவு அப்படின்பா. ஒரு மனுஷனா பிறக்கிறது சாதாரணம் கிடையாது. மனிதனாக பிறந்தாலும் கூன் குருடு செவிடு பேடுமிங்கி பிறத்தல் அறிவு அப்படின்னு அடுத்து சொல்லுவார். ஒரு ஆஸ்பத்திரியில நமக்கு குழந்தையோ நமக்கு பேரம் பேத்தியோ பிறக்கிற உள்ள பிரசவ வார்டுக்குள்ள அட்மிட் பண்ணிருப்போம். நம்ம வெளியே நின்று இருப்போம். நம்ம எவ்வளவு டென்ஷனா இருப்போங்கிறது நமக்கு தெரியும். நமக்கு குழந்தை பிறந்தாலும் சரி, பேரன் பேத்தி பிறந்தாலும் சரி, இந்த குழந்தை பிறந்தாச்சுங்கிற தகவல் ஒரு நர்ஸோ ஒரு டாக்டரோ வந்து வெளியில சொல்கிற போது நம்ம அடுத்து வயதானவர்கள் என்ன கேட்போம் அப்படின்னா, குழந்தை அடறதா, குழந்தை கண்ணெல்லாம் திரும்புறதா, ஏதான சத்தம் எழுப்புனா குழந்தை ரியாக்ஷன் காட்டுறதா, இதெல்லாம் கேட்பேன். அப்படின்னா அந்த குழந்தை நல்லா இருக்கணும், கண்ணு தெரியணும், காது கேட்கணும், எல்லாமே தெரியணும். ஆனா இந்த அவயங்கள் நமக்கு எதற்காக கிடைச்சிருக்கு? கண்ணு, காது, மூக்கு, இதெல்லாம் எதற்காக கிடைச்சிருக்கு அப்படின்னா ஆதிசங்கர் ஒரு ஸ்லோகத்துல சொல்லுவார். நமக்கு எதற்கு பகவான் கண்களை கொடுத்திருக்கிறான் அப்படின்னா பகவானை நித்தமும் தரிசிக்க வேண்டும், பகவானை நித்தமும் ஆராதிக்க வேண்டும். அதுதான் நமக்கு கண்ணு கிடைச்சிருக்கு. பகவானை நீ நித்தமும் ஆராதனை பண்ணல, பகவானை தரிசனம் பண்ணல அப்படின்னா நீ கண் இருந்தும் குருடனாக கருதப்படுவாய் அப்படிங்கிற. நம்மளாம் கண் இருந்தும் கோவிலுக்கு வரல, சுவாமியை தரிசனம் பண்ணல, ஒரு குருநாதரை பார்க்கல அப்படின்னா நம்மளாம் குருடர்கள் அப்படின்னு அர்த்தம்.
காதுகள் இருந்தும் பகவான் நாமங்களை நாம் கேட்கவில்லை என்றால் காதுகள் இருந்தும் நாம் செவிடர்கள் அப்படின்னு ஆதிசங்கர அதே ஸ்லோகத்தில் சொல்லுவார். வாய் இருந்தும் பகவான் நாமத்தை சொல்லவில்லை என்றால், வாய் இருக்கு, பகவான் நாம நம்ம சொல்லல, ஒரு நாராயணா நமச்சிவாயா நாமத்தை நம்ம சொல்லல அப்படின்னா நம்ம தான் ஊமைகள் அப்படின்னு ஆதிசங்கர் அதே ஸ்லோகத்தில் சொல்லுவார். ஆக இந்த உடம்பு எதற்காக கிடைத்திருக்கிறது அப்படின்னா முழுக்க முழுக்க பகவானை அனுபவிப்பதற்காகவும் பகவான் நாமங்களை சொல்வதற்காகவும் தான் இந்த பிறவியானது நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த பிறவி கிடைச்ச காலத்திலே நாம பகவானை எப்போதெல்லாம் நினைக்க முடியுமோ, எப்போதெல்லாம் பக்தி செலுத்த முடியுமோ அது போன்ற பக்தியை நம்ம செலுத்தினோம் அப்படின்னா நமக்கு இந்த பிறவியானது பூர்த்தி அடைந்து ஒரு நல்ல மோட்ச சாம்ராஜ்யத்திற்கு நம்மால் செல்ல முடியும். இதெல்லாம் யார் நமக்கு சொல்றா அப்படின்னா நாயன்மார்கள் சொல்கிறார்கள், ஆழ்வார்கள் சொல்கிறார்கள், பண்டரிபுரத்து மகான்கள் சொல்கிறார்கள். இவங்க அத்தனை பேரும் தங்களது வாழ்க்கையின் மூலமாக நமக்கு உரைக்கிறார்கள். பண்டரிபுரத்தில் பார்த்தது அப்படின்னா கிட்டத்தட்ட 700-800 மகான்கள் உண்டு. பண்டரிபுரத்து மகான்கள் அப்படின்னு சொல்லுவோம். நாமதேவர், ஞானதேவர், சூர்தாசர், கபீர்தாசர், மீராபாய், சோகாமேளர் சொல்லிட்டே போகலாம். இந்த பட்டியல் அத்தனை பெருசு. அதுல பார்த்தது அப்படின்னா துக்காராம் மகராஜ் அப்படின்னு தோன்றார். இன்னைக்கு அபங்கத்துல மராட்டியத்துல போனேன் அப்படின்னா துக்காராம் மகராஜுடைய அபங்கங்கள் தான் நம்பர் 1 இன்னைக்கு. என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஒரு பாட்டு எழுதினாலும் சரி, நம்ம ஒரு இடத்துல பேசினாலும் சரி, நாம சொல்றது ஒரு சாதாரணமான அடித்தட்டு மக்களுக்கும் சென்றடைய வேண்டும். அப்படி நம்ம பேசினாத்தான், அப்படி நமக்கு பாடினாத்தான் கீழே இருக்கிறவங்களுக்கும் போய் சேரும். துக்காராம் மகராஜுடைய அபங்கங்கள் அத்தனையும் ஒரு சாதாரணமான கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களையும் எளிதில் சென்றடைந்தது. விட்டலனுடைய அபங்கங்களை அவர்களாலும் பாட முடிந்தது. அதுதான் அவருடைய சக்சஸ்க்கு காரணம். பகவான் அந்த பேற்று அவருக்கு கொடுத்திருந்தான், துக்காராம் மகராஜுக்கு கொடுத்திருந்தான். துக்காராம் மகராஜ் தன்னுடைய காலத்துல பார்த்தது அப்படின்னா அவர் யாரை பார்த்தாலும் விட்டலா 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 அப்படித்தான் சொல்லுவார். உங்களுடைய பேர் வேற பேர் இருக்கலாம், சதாசிவம் இருக்கலாம், கமலான்னு இருக்கலாம், என்ன பேர் வேணாலும் இருக்கலாம். ஆனா யாரை பார்த்தாலும் என்ன முருகா சாப்பிட்டியா, என்ன முருகா கடைக்கு போறியா, ஒரு பசுவை பார்த்தாலும் ஒரு நாயை பார்த்தாலும் விட்டலா விட்டலாம்னு சொல்லுவார். அப்படின்னா ஒரு நாளைக்கு அவர் எத்தனை முறை விட்டலா விட்டலா விட்டலாங்கிற அந்த நாமத்தை அவர் ஜெபிச்சிருப்பார், நம்ம புரிஞ்சுக்க முடியும். சத்குரு தியாகராஜர் பார்த்தீங்கன்னா திருவையாற்றில ஒரு நாளைக்கு 1,40,000 ராமநாமாவை ஜெபிச்சார். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல 1,40,000 ராமநாமாவை ஜெபிச்சு அவருக்கு ராமபிரான் காட்சி கொடுத்தார். அவரோட வீட்டுக்கு வந்தான். நம்ம யாராவது இன்னைக்கு சொந்தக்காரன் நம்ம வீட்டுக்கு வரேன்னு நம்ம போன் பண்ணி சொன்னாலே இல்ல அன்னைக்கு நான் வெளியூர் போறேன், நம்ம யாரா இருந்தாலும் தவிர்த்துறோம். இன்னைக்கு ராமபிரான் வீட்டுக்கு வந்து ஒரு நைட்டு ஸ்டே பண்றான். யார் வீட்டுல? தியாகராஜன் வீட்டுல. துக்காராம் மகராஜ் பாருங்க, துக்காராம் மகராஜ் காலத்துல அவர் வாழ்நாள் முழுக்க விட்டல நாமத்தை சொல்லி ஒரு நாள் வீட்டுல இருக்கார். அவர் ஃபேமிலியோட வீட்டுல இருக்கார், அவரோட வீட்டுல உட்கார்ந்து இருக்கார். அப்ப பகவான் முடிவு பண்றான், துக்காராம் மகராஜ் மேல கூப்பிட்டு விடணும், அவர் பூலோக வாழ்க்கை போறோம், அவரை கூப்பிட்டு கொண்டாந்து முடிவு பண்ணிட்டு ஒரு புஷ்பக விமானத்தை யார் பகவான் அனுப்புறான், வைகுந்தத்திலிருந்து பகவான் அனுப்புறான். அந்த புஷ்பக விமானம் துக்காராம் வீட்டு வாசல்ல வந்து நிற்கிறது. இந்த வீட்டு வாசல் ஒரு கார் வந்து நின்னா எப்படி இருக்கும் நம்மளை கூப்பிட்டு போறதுக்கு, அது மாதிரி அந்த புஷ்பக விமானம் வந்து நிற்கிறது. அதுல இருந்து தேவதூதர்கள் 2 பேருக்கு உட்கார்ந்து விடுற, அந்த 2 பேரும் தான் அனுப்பிச்சிருக்கார், பகவான் அனுப்பிச்சிருக்கார். அந்த 2 பேரும் உள்ள வர, யார் துக்காராம் வீட்டுக்குள்ள வர, துக்காராம் அவர்களை பார்க்கிற, யார் நீங்க அப்படிங்கிற, நாங்க வைகுந்தத்திலிருந்து வரோம், பகவான் எங்களை அனுப்பிச்சிருக்கார், பெருமாள் எங்களை அனுப்பிச்சிருக்கார், என்ன விஷயம் அப்படிங்கிற, உங்களை மேல கூட்டினவர் சொல்லிட்டார், உங்களோட பூலோக வாழ்க்கை போருமா, நீங்க இனிமே பர்மனண்டா ஒரு காலடி கீழே உட்காந்துக்கலாம், அங்கேயே உட்காந்துக்கலாம், நீங்க இங்க உட்காந்து அவர் மனக்கண்ணால தரிசிச்சு பாடல்கள்லாம் பாடினார், நீங்க அங்கேயே வந்து உட்காந்துக்கலாம், அதுதான் பகவான் உங்களை கூட்டின்னு வர சொன்னார் அப்படிங்கிற. நமக்கு கொஞ்சம் உடம்பு இருந்தாலே போறோம், நம்ம முதல்ல ஐயோ எனக்கு ஆயுள் இருக்கணுமே, என் பொண்ணு கல்யாணத்தை பார்க்கணுமே, என் பேரனை பார்க்கணுமே, என் பொண்ணு பேரனை பார்க்கணுமே, நமக்கு ஆயுள் போயிட்டே இருக்கும் ஆசை. ஆனா துக்காராம் மகராஜ் கிட்ட உங்களை மேல கூப்பிடாம ஆயுள் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அவர் சந்தோஷப்படுறார், அப்படியே என்ன கூப்பிட்டாரா, மகன் கூப்பிட்டாரா அப்படின்னு ஆனந்த கூத்தாடுகிறார். வீட்டுல இருக்க எல்லாத்தையும் போய் சொல்றார், நான் கிளம்புறேன் அப்படிங்கிற. நம்ம யாரும் சொல்ல முடியுமா?
பொசுக்குன்னு போடும், ஆஸ்பத்திரி போடும், வீட்டில் போடும், நம்ம எங்க போறோமோ பொசுக்குன்னு போடணும். அது உயிர் நம்ம சொல்ல முடியாது, யார்ட்டி நான் கிளம்ப போறேன், பத்திரம் உயிரில் எழுதி வச்சுட்டேன், இது அவன்கிட்ட கொடுத்துடாத, அந்த கடைசிக்கு ரொம்ப மோசமானவன், இந்த சொத்தெல்லாம் அவன்கிட்ட காமிச்சிடாத, இதெல்லாம் நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. அதனால்தான் ஒரு ஜீவன் இறந்த பிறகும் ஏன் யுத்தம் குடும்பத்தில் நடக்கிறது? சொத்துக்காக நடக்கிறது. உலகத்துல ரெண்டு விஷயம் இருக்கு, அருள்னு ஒரு விஷயம் இருக்கு, பொருள்னு ஒரு விஷயம் இருக்கு. இரண்டுமே சேர்ந்து ஒருத்தர்கிட்ட இருக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வம். அருளும் பொருளும் சேர்ந்து இருக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வம். ஒருத்தர் அருள் இருக்கும், அதாவது இறைவனுடைய அனுகிரகம் இருக்கும், பகவான் நாமாவை சொல்லிட்டு இருப்பார், சதா பகவானையே துதித்துக் கொண்டிருப்பார், பார்த்தா ஒரு அழுக்கு வேசிக்கிட்டு இருப்பார், வீட்டுல காலங்காலத்தால ஒரு மூர்த்தியாதம் பழையது சாப்பிடுவார். அவரால் நினைச்ச இடத்துக்கு நினைத்த மாத்திரம் போக முடியாது, ஒரு டவுன் பஸ் ஏறி கூட்டமா போவார். ரொம்ப பொருள் நிறைய இருக்கும், செல்வம் எக்கச்சக்கமா இருக்கும், ஒரு 4-5 கார் இருக்கும், ஒரு 7-8 வேலைக்காரர் இருப்பார். ஆனா ஏதான ஒரு இடத்துல ஒரு நல்ல காரியம் அப்படின்னா காசு எடுத்து கொடுக்கறதுக்கு மனசு வராது. இந்த அருளும் பொருளும் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வம். அது கடவுளுடைய கொடுப்பினை, கடவுள் தீர்மானிச்சாதான் அப்படி நமக்கு கிடைக்கும். எவ்வளவு துக்காராம் மகராஜ் சந்தோஷத்தோட பிறப்புறார், மேல போறேன், நான் மேல போறேன் எல்லாத்தையும் சொல்றார். அவரை கூட்டிட்டு வர, கூட்டிட்டு வந்து அந்த புஷ்பக மரத்தில் உட்காந்து வைக்கிறார். எல்லாருக்கும் டாட்டா பை பை கேட்டார், எல்லாம் வாசல் வரைக்கும் வந்து அவரை வழி அனுப்பி வைக்கிறார். அப்படிதான் துக்காராம் மகராஜ் தனது ஸ்தூல உடம்போட மேல போனார். நம்ம யாரும் உடம்போட மேல போக முடியாது. நமக்கு கடைசி காலம் முடியும்னா தெரியும், நம்ம பார்க்கிறோம், நம்மளை தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல ஒரு அக்னிக்குள்ள வச்சு அதை எரிச்சு முடிச்சு ஒரு 40 நிமிஷத்துல ஒரு சட்டியில சாம்பலை கொடுப்பான். ஆக நமக்கு ஆன்மாதான் மேல போறது நம்ம நினைக்கிறோம். ஆனா துக்காராம் மகராஜ் முழு உடம்போட மேல போனார். இதே போல பார்த்தல அப்படின்னா நாயன்மார்கள் காலத்திலையும் அவர்களும் பக்தியை நமக்கு எப்படி புகட்டினார்கள் அப்படின்னா இது போன்ற சம்பவங்களின் மூலமாக. வாழ்க்கையில நம்ம எத்தனை வருஷம் வாழ்கிறோம் முக்கியமா கிடையாது, 60-70 வருஷம் வாழ்ந்து ஒரு ஞானம் கிடைக்கல, ஒரு தெளிவு கிடைக்கல, கடவுள் மேல ஒரு பிடிப்பு வரல அப்படின்னா அந்த வாழ்க்கையானது வீணாக கருதப்படும். வாழ்க்கையில பிரயோஜனமே இல்லை. யாருக்கான ஒரு விதத்துல நாம் பயன்பட்டோம் என்றால் அதை விட சந்தோஷம் ஒன்றுமே கிடையாது. ஒரு தெருவில் ஒரு நல்ல ஆன்மா ஒருவர் இறந்து விட்டார் என்றால் அவருடைய இறுதி ஊர்வலம் நடைகிறது. அங்க இருக்கிற 4 பேர் சொல்லுவான், போறான் பார், எப்பேற்பட்ட நல்ல ஆன்மா, எத்தனை பேருக்கு அவன் கை கொடுத்து தூக்கி விட்டுருக்கான், எத்தனை பேருக்கு அவன் உதவி பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லணும். நாம் வாழுகின்ற வாழ்க்கையானது அப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு வாழ்ந்த இறுதி ஊர்வலம் நடக்கின்ற போது ஒழிஞ்சாங்க, இனிமே அவன் கிடையவே இவன் வரவே மாட்டான், எத்தனை பேரை நாசம் பண்ணினான், எத்தனை பேருக்கு இடைஞ்சல் கொடுத்தான் அப்படின்னு சொன்னா அப்படின்னா நமது பிறப்பானது வீணாக கருதப்படும். ஆக நம்ம எப்படி வாழணும்? நம்ம கிட்ட காசு பணம் இல்லையா, சரீரம் இருக்கு, உடம்பு இருக்கு. இந்த உடம்பால யாருக்கான உதவ முடியுமா? ஒரு வயசானவர் தெருவில் ஒரு கிராஸ் பண்றாரு, ரோட கிராஸ் பண்றாரு, அவர் கிராஸ் பண்றது கஷ்டப்பட்டுட்டே இருப்பார். அந்த இடத்த பார்த்தீங்கன்னா பல பேர் கிராஸ் பண்ணிட்டு இருப்பான். அதுல 100ல் ஒருத்தன் அவரை கையை பிடிச்சு, சாமி வாங்க நான் உங்களை கிராஸ் பண்ணி விடுறேன் அப்படின்னு கிராஸ் பண்ணி விடுவோம். அந்த மனசு நமக்கு இருக்கணும். ஞான சம்பந்தன் ஒருத்தர் இருந்தார், சைவ நால்வர்கள் ஞான சம்பந்தன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், திருஞான சம்பந்தன் பேரு. அவர் பார்த்தீங்கன்னா 3 வயசுல அவருக்கு இறைவனுடைய அனுகிரகம் கிடைச்சது, அம்பாளுடைய ஞானப்பால் கிடைச்சது 3 வயசுல. அதன் பிறகு பார்த்தா இந்த 3 வயசுல ஆரம்பிச்சு தோளுடைய சிலைன்னு ஆரம்பிச்சு பாடல்களை பாடுகிறார், ஒவ்வொரு சிவ திருத்தலமாக செல்கிறார். அவர் எத்தனை சிவன் கோவிலுக்கு போனார்னா தன்னுடைய வாழ்க்கையில 120 சிவத்தலங்களை தரிசனம் பண்ணி பாடியிருக்கார். அவருக்கு வாழ்க்கை இதுவரைக்கும் ஆச்சு அப்படின்னா 16 வயசுல தன்னோட வாழ்க்கையை பூர்த்தி பண்ணார். 16 வயசுல வாழ்க்கையை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒருவர் 120 திருத்தலங்களை தரிசனம் பண்ணி சிவனுடைய அருளை பெற்று அம்பாளுடைய அருளை பெற்று வாழ்கிறார் அப்படின்னா அதுதான் வாழ்க்கை என்பது. நமக்கெல்லாம் 60 வயசு 70 வயசு ஆகியும் ஞானம் வருகிறதான வரமாட்டேங்கிறது, கடைசி வரைக்கும் வரமாட்டேங்கிறது. நம்மளாம் வேலை செய்கிற காலத்துல, ஒரு உத்தியோகத்துல, ஒரு பணியில இருக்கிற காலத்துல நம்ம எதற்கு முக்கியத்துவம் தருகிறோம்? ஆபீஸ்க்கு முக்கியத்துவம் தருகிறோம். நமக்கு ஆபீஸ் தான் முக்கியம், சம்பளம் தான் முக்கியம், வேலை தான் முக்கியம், இந்த வேலை போச்சுன்னா வேலை கிடைக்காது அப்படின்னு நம்ம அதற்குத்தான் முக்கியம் தருவோம் தர பகவானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. பகவானுக்கும் அப்ப கொடுக்கணும். ஆனா இப்ப பார்த்தாலும் எப்படின்னா ஒரு 60 வயசு ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகுதான் நம்ம எல்லாம் என்ன பண்ணோம், அப்பதான் கோவிலுக்கு எல்லாம் போக ஆரம்பிக்கிறோம். கும்பகோணத்துக்கு போனது அப்படின்னா அந்த ராயாசோட்டில் தங்கினா
அங்க ஒரு 40 ரூம் இருக்குன்னா 35 ரூம்ல தங்கி இருக்கிற பத்தில 60 வயசுக்கு மேல இருக்கிறதா தான் நீங்க இருப்பேன். என்ன ரிட்டைர்மெண்ட் ஆகி எல்லா பெனிஃபிட்டும் வந்த பிறகு சரி இனிமே நம்ம தல யாத்திரை ஆரம்பிக்கலாம். அது வாழ்க்கை கிடையாது. ஒரு பக்தி எப்ப இருக்கணும்? ஒரு குழந்தை பிறக்கின்ற போதே, ஒரு சிசுவானது ஜனிக்கின்ற போதே அந்த குழந்தைக்கு பக்தியை நாம் சொல்லித் தர வேண்டும். மயிலாப்பூர் கோவில்ல தலபுராணத்தை பல பேர் எழுதியிருக்க. கபாலீஸ்வரர் கற்பகம்பல் கோவில், இந்த கோவிலுக்கு தலபுராணம் நிறைய பேர் எழுதியிருக்க. அதுல ஐயடிகள் காடவர் கோன் அப்படின்னு ஒரு நாயனார் ஒருத்தர் இருக்கு. அவர் நாயனார் மட்டுமல்ல, பல்லவ தேசத்தினுடைய ராஜா. பல்லவ தேசத்தில் ஆண்ட ஒரு ராஜா ஐயடிகள் காடவர் கோன் அப்படின்னு பேரு. இங்கதான் சிவன் கோயில் போய் இந்த 63 சன்னதியை தரிசனம் பண்ணியே வந்து ஐயடிகள் காடவர் கோன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். பெரிய சிவபக்தர் அவர். இந்த ராஜா சிவபக்தர். அவர் வந்து மயிலாப்பூர் கோவிலுக்கு தலபுராணம் எழுதியிருக்கார். ஒரு ராஜா தலபுராணம் எழுதியிருக்கார் அந்த காலத்துல. அதுல சொல்லுவார், ஒரு வாசகம் வரும் அந்த தலபுராணத்துல. அவர் சொல்லுகிற போது, அந்த ஆலயத்தினுடைய பெருமைகளை சொல்லுகிற போது, குயில் கொக்கு ஆகும் முன் மயிலை நினை அப்படின்னு ஒரு வரி எழுதுவார் அதுல, அந்த தலபுராணத்துல. குயில் கொக்கு ஆகும் முன் மயிலை நினை அப்படின்னு எழுதுவார். மயிலை நினை அப்படின்னா, மயிலைங்கிறது மயிலாப்பூர் திருத்தலம். மயிலாப்பூர்ல அம்பாள் மயில் ரூபத்துல சிவபெருமானை வணங்கினார். மயிலாப்பூர் கோயில் உற்சவம் நடக்கிறது. இப்ப மயிலாப்பூர் கோயில் உற்சவத்துல, இந்த மயிலாப்பூர் திருத்தலத்துல நம்ம பிறக்கணும் அப்படின்னாலே நீ புண்ணியம் செய்திருக்க வேண்டும் மகாபலியை சொல்லுவார். இந்த மயிலாப்பூர்ல பிறக்கிறதுக்கு சென்னை 4 பின்கோடு ரூபத்துல, அந்த சென்னை 4 பின்கோடுல நம்ம பிறக்கணும் அப்படின்னாலே நம்ம புண்ணியம் பண்ணிருக்கணும். புண்ணியம் செய்த ஆத்மாக்கள் தான் மயிலாப்பூர்லயே பிறக்குமா, மயிலாப்பூர்லயே வாழுமா மகாபலியை சொல்லியிருக்க. அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உற்சவமும் விசேஷம். அதிகார நந்தி, 63 பேரு எல்லாமே விசேஷம். அதுல ரிஷப வாகனம்னு ஒண்ணு இன்னைக்கு நினைக்கிறேன், இன்னைக்குதான் நினைக்கிறேன் 1:30 மணிக்கு வருவார் பகவான். இந்த கோவில் பிரதான கதவு பத்தியில மயிலாப்பூர் கோவில்ல 1:30 மணிக்கு வெளியில வருவார். அங்கிருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் தூரம் ராசி சீக்கிரம் புரியும். ஒரு 300 அடி 200 அடி இருக்கும். அங்க போறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். 3/4 மணி நேரம். இந்த ரிஷப வாகன காட்சிங்கிறது அதெல்லாம் தரிசனம் பண்ணல, கைலாயத்திலிருந்து தரிசனம் பண்ணுவது போல. அந்த 1:30 மணிக்கு அங்க கூட்டத்தை பாருங்க, ஒரு எள்ளு போட்டா கையில விடாது. ஜனங்கள் அப்படி இருப்பா அந்த இடத்துல. நமக்கு எத்தனையோ விஷயங்கள் நமக்கு கிடைச்சுமே, அனுபவிக்க கிடைச்சுமே, தரிசனம் பண்ண கிடைச்சுமே, நமக்கு ஞானம் வரலங்கிறது பெரிய ஆச்சரியமான விஷயம். எல்லாமே சுலபமா கிடைச்சிருக்குன்னா அவனோட வேல்யூ தெரியாது. ஒரே ஒரு மூஞ்சாலும் ஒரு ஊறுகான்னா மூஞ்சாத்தி ஊறுகாயும் வளைச்சு வச்சு சாப்பிடுவான். இன்னும் சாதம் போடுவோம், இன்னும் ஊறுகாய் போடுவோம்மா. ஒரு பஃபே ஹாலில் உள்ள விடணும், அவனை எத்தனையும் பார்ப்பான். எதை எடுக்கிறதுனே தெரியாது, எங்க போய் எடுக்கிறதுன்னு தெரியாது, பைத்தியம் முடிச்சிடும். அதுபோல நமக்கு அமைஞ்சிருக்கு. நமது பாரத தேசத்துல மட்டும்தான், இந்த உலகத்திலேயே இந்த பிரபஞ்சத்திலேயே நாம் அத்தனை பேரும் புண்ணியம் செய்தவர்கள். பாரத தேசத்துல பிறக்கணும் அப்படின்னாலே புண்ணியம் செய்ய வேண்டும். அதுவும் குறிப்பாக தென்னிந்தியாவில் பிறக்கணும்னா இன்னும் அதிக புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அத்தனை புண்ணியம் செஞ்ச காரணத்தினாலதான் நமக்கு இத்தனை விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. எத்தனை கோவில், எத்தனை தெய்வங்கள், எத்தனை வழிபாட்டு முறைகள், எத்தனை பாராயண ஸ்லோகங்கள், இவை அத்தனையும் நமக்கு கிடைக்கிறது. அப்படின்னா இந்த பிறவியில நீ பக்தியோடு வாழ்ந்து இறைவனை சரணாகதி அடைந்து உனது பிறவியை பூர்த்தி செய்து கொள். அதுதான் நமக்கு இட்ட ஒரே பணி. அதுதான் நமக்கு மெயினா கொடுத்திருக்கு. ஆனா நம்ம அதை விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் பார்த்து அலைகிறோம். நம்ம மேல்நாட்டை பார்க்கிறோம், அங்க இருக்கிற கலாச்சாரத்துக்கு நம்ம ஆசைப்படுறோம். அங்க இருக்கிறவன் பார்க்கறான், நம்ம நாட்டை பார்க்கறான், நம்ம நாட்டு கலாச்சாரத்துக்கு அவன் ஆசைப்படுறான். ரஷ்யால இருந்து ஒருத்தன் வேஷ்டி துண்டு கட்டிட்டு வரான், நம்மால் ஜீன்ஸ் போட்டு போறான். அவன் நம்முடைய கலாச்சாரத்துக்கு ஆசைப்படுகிறான். அப்படின்னா இதுல இருக்கிற விஷயங்களை நம்மளை விட அதிகம் படிச்சு புரிஞ்சுட்டு ஃபாரின்ல இருக்கிறவன் தான். ஏன்னா அவனுக்கு இல்லாத்தாலும் அவன் தேடுறான். நமக்கு கொட்டி கிடக்கு, எல்லாமே கொட்டி கிடக்கு. பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். கபாலி தானே, நாளைக்கு பார்த்துக்கலாம். அடுத்த வருஷம் கபாலிக்கு தான் இருப்பார். நம்ம எல்லாவற்றையும் தள்ளி போடுகிறோம். இருக்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் நம்ம அனுபவிக்கணும். ஒரு மனிதனுடைய உயிர் எந்த காலத்தில் போகும் நம்ம யாருன்னு சொல்ல முடியுமா? நான் ஒரு
10 வருஷம் இருப்பேன், 40 வருஷம் இருப்பேன், நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இன்னைக்கு ராத்திரி ஒருத்தர் படுத்திருப்பார், கார்த்தால பார்த்தா தூக்கத்திலே உயிர் பிரிச்சிருக்கும். ராத்திரி மாமி சொல்லுவா, ராத்திரி எங்க கையில தான் பால் சாப்பிட்டார், கார்த்தால பார்த்தா ஆள் இல்லை அப்படின்ற. உலகம் அப்படிப்பட்ட உலகம். இந்த உலகத்துல நான் அப்படிங்கிற அகங்காரத்தோடு, நான் என்கிற சிந்தனையோடு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம இப்படிதான் இப்போ கடைசி வரைக்கும் வைப்போம். நமக்கு கொடுக்கின்ற எல்லாருமே பகவான் கொடுத்தது. நாம் அனுபவிக்கின்ற அத்தனை சுகங்களும் பகவான் கொடுத்தது. நாம் அனுபவிக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் பகவான் கொடுக்கிறது. அதுதான் கர்மான்னு சொல்லுவோம். எல்லாவற்றையும் அனுபவித்து வாழ வேண்டும் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வந்துடுத்து அப்படின்னா இந்த வாழ்க்கை ரொம்ப துச்சமாகிவிடும், வாழ்க்கை ரொம்ப சாதாரணமாகிவிடும். நம்ம எதற்கு பழக வேண்டும் அப்படின்னா, கஷ்டம் வந்தால் அழக்கூடாது. பிள்ளையார்ட்ட வந்து, ஏன் பிள்ளையார் எனக்கு கஷ்டத்தை கொடுத்த, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், இன்னும் உன் கோயிலுக்கு ஒரு வாரம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. கடவுள் கஷ்டத்தையும் கொடுப்பார். ஒரு நல்லது கொடுக்கிறதே நம்ம சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிறோமா? ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸை கூட்டினா ஹோட்டலுக்கு போறோம், எனக்கு இன்கிரிமெண்ட் வந்துருது, எல்லாம் வந்து ஹோட்டலுக்கு வாங்க, அங்க ஒரு ட்ரீட் வைக்க போறேன் அப்படிங்கிறோம். அப்ப கோவில்ல வந்து ஒரு அபிஷேகம் பண்ண மாட்டேங்கிறான். ஒரு கஷ்டம் வந்தா மட்டும் நம்ம பகவானை திட்டுகிறோம். அது எல்லாம் வாழ்க்கை. இந்த பிறவில நமக்கு எத்தனையோ விஷயங்கள் உணர்த்தப்பட்டிருக்கிறது, எத்தனையோ விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான்கிற ஒரு சிந்தனை வராமல் நாம் வாழ்ந்தாலே கடவுள் நம்ம கூட இன்னைக்கு இருப்பார். ஒரு சபதி ஒருத்தர் இருந்தார், ஒரு சபதி. அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா சிற்பங்கள்லாம் தயார் பண்ணுவார். ஒரு அம்பாள் சொன்னா அந்த அம்பாள் அப்படியே தத்ரூபமா கொண்டு வருவார். நம்மளே நிஜமா வந்து உட்கார்ந்துருக்காளா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வரும். அப்படி சிற்பங்கள் வெடிப்பார். நல்ல கலை நமக்கு கிடைத்து விட்டால் நம்மால் முக்காலத்தையும் அறிந்து கொள்ள முடியும். பகவானோட அருள் நமக்கு இருக்குன்னா நமக்கு நாளைக்கு என்ன நடக்க போறது தெரியும், அடுத்த வாரம் என்ன நடக்க போறது நமக்கு தெரியும். இப்ப மகாபரிவா ரமணர்லாம் அப்படிதான் எல்லாமே வாழ்ந்தார்கள். மகாபரிவா பல விஷயங்கள் முன்கூட்டியே சொல்லியிருக்க. பல மகான்கள் தான் எப்போது சமாதியாக போகிறோம் அதையும் நமக்கு சொல்லியிருக்க. அதுபோல இந்த சபதிக்கு இந்த ஒரு திறமை இருந்த காரணத்தினால அவருக்கு ஞான விஷயில ஒரு விஷயம் தெரியுது. தான் இன்னும் ஒரு 25 நாள் தான் இருப்போம், இன்றிலிருந்து 25வது நாள் எனது உயிர் பிரிந்து விடும் அப்படிங்கிறது சபதிக்கு தெரியுது. என்னத்தான் இருந்தாலுமே இறப்பு அப்படின்னு வந்தா நம்ம அத்தனை பேருமே கொஞ்சம் கலவரப்படத்தான் செய்வோம். ஒரு தீராத வியாதி ஒரு உடம்பு படுத்துறதுனால கொஞ்சம் கவலை வரும் நமக்கு. என்னடா இது போறோமா, என்னடா இந்த உலக போட்டு போறோமா, ஒரு பயம் வரும் நமக்கு. அதுபோல இந்த சபதிக்கு ஒரு கவலை வந்தது. என்னடா இது இன்னும் 25 நாள் தான் இருக்க போறோம், இது ரொம்ப கஷ்டமாச்சு, இன்னும் ரொம்ப நாள் நம்ம இருக்கணும்னு நினைச்சோமே, இன்னும் நிறைய இடத்துல சிற்பங்கள்லாம் பண்ணி கொடுக்கணும், ரொம்ப நாள் இருக்கலாம்னு நினைச்சோமே அப்படின்னு இந்த சபதி யோசிக்கிற. அவர் யோசிக்கிறார், சரி யமன் கிட்ட இருந்து நம்மளை எப்படி காத்துக் கொள்வது, யமனிடம் இருந்து நாம் எப்படி தப்பிப்பதுன்னு யோசிக்கிறார். அதான் விதியை வந்து நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அவர் யோசிக்கிறார் எப்படி தப்பிக்கலாம்னு யோசிக்கிறார். அப்படி பண்ண தான் நம்ம மாற்றுவோம், எதுவாக இருந்தாலும் அப்படிதான் மாற்றுவோம். இந்த ரூல்ஸ் இருக்கும்போது இந்த ரூல்ஸ் வந்து நம்ம வயலேட் பண்ணுவோம், சில இடங்களில் வயலேட் பண்ணுவோம். வயலேட் பண்ண நம்ம தப்பிச்சுடலாம்னு நினைப்போம். ஆனா என்ன பண்ணுவோம், என்னைக்கு அந்த ரூல்ஸை வயலேட் பண்றோமோ அப்பவே நம்ம ட்ராப்ல மாற்றோம்னு அர்த்தம், பொறியில மாற்றோம்னு அர்த்தம். நம்மளால தப்பிக்க முடியாது. இந்த சபதி என்ன பண்ற, சரி நம்மளால சிற்பம் நல்லா பண்ண முடியுமே, அதை வச்சே நம்ம தப்பிக்கலாமே, யமன் கிட்ட தப்பிக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறார். இந்த யமன் எப்படி அப்படின்னா, யமதர்மராஜன் ஒருத்தர் நாள் முடிஞ்சு போச்சு, அவரை பிடிக்கணும், அவரை கூட்டிட்டு போகணும் அப்படின்னா அவன் வாசல் வந்து நிற்பான். நமக்கு தெரியாது, ஞானிகளுக்கு தெரியும். இது ராம்சரத்குமார் சம்பவத்துல யமனையே வாசல் ஒருத்தனை காமிச்சிருக்காரு, நிற்கிற மாதிரி உயிரை பிடிக்கதான் இருக்கார். இது ராம்சரத்குமார் ஒரு அன்பருக்கு காமிச்சிருக்கார், நமக்கு தெரியாது. பொசுக்கிட்டு போயிடும். அப்படின்னா யமன் வந்து ஒரு பாச கயிறை வீசி தூக்கிட்டு போயிட்டான்னு அர்த்தம். பாச கயிறு வச்சிருப்பான், அந்த கயிறை வீசுவான், உள்ள வர மாட்டான், இங்கிருந்து வீசுவான். திருக்கடையூர் தலைப்புறம் படிச்செல்லாம் உங்களுக்கு புரியும். மார்க்கண்டேயர் எப்படி கோயில் வாசல் இருந்து அப்படி உள்ள வீசி அவர் இழுத்துட்டு போனாங்கிறது தெரியும். இவர் என்ன நினைக்கிறார், யமன் வாசல் இருந்து பாச கயிறை வீசுவான். அந்த நேரத்துல நம்மள மாதிரியே ஒரு 2 சிற்பத்தை நம்ம பண்ணுவோம், வேற சபதி மாதிரியே ஒரு 2 சிற்பத்தை அச்சு அசலா பண்ணி நம்ம நடுப்புறப்படுத்திட்டு அந்த 2 சிலையும் பக்கத்துல வச்சிருவோம், நம்ம பக்கத்துல படுக்க வச்சிருவோம். இந்த 3ஐயும் பார்க்கும்போது யமதர்மராஜன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவான். இந்த 3ல எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவான்.
அவன் கன்ஃபியூஸ் ஆகிறப்ப அந்த பாச கயிறு வீசுகிற போது ஒருவேளை ஒரு சிற்பத்துல போய் மாட்டிடுத்து அப்படின்னா யமதர்மராஜன் திரும்ப பாச கயிறு வீச மாட்டான், ஒரே ஒரு தடவை தான் வீசுவான். அதான் சொல்லுவோம், நம்ம சொல்லுவோம் எப்படியோ தப்பிச்சனாப்ப, ரொம்ப ஆச்சரியம் எனக்கு எப்படின்னு தெரியலம்மா. அப்படின்னா என்ன அர்த்தம்? யமதர்மராஜன் பாச கயிறை நம்ம மேல வீசுற போது நாம் தப்பித்த காரணத்தினால பக்கத்துல இருக்க யாரோ ஒருத்தர் திரும்புவான், நம்ம தப்பிச்சிருவோம். அப்ப இவர் என்ன பண்றாரு, அதே மாதிரி நம்மள மாதிரியே ஒரு 2 சிற்பத்தை பண்ணி படுக்க வச்சோம் அப்படின்னு யமனே கன்ஃபியூஸ் ஆயிடுவான், அவங்கள சிலையில வீசுவான், சிலையை தூக்கிட்டு போக முடியாது, யமனை ஏமாத்திடலாம், நம்ம பல நாள் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற வேலையை ஆரம்பிக்கிற. அடுத்த நாளே வேலையை ஆரம்பிக்கிற, கடகடன்னு பண்ணி முடிச்சுட்டார். தன்னை போலவே அற்புதமான 2 சிலைகள் அவருக்கு தயார் பண்ணியாச்சு. இந்த யமதர்மராஜன் வருகிற அன்னைக்கு கரெக்டா அந்த நாள் இன்னைக்கு என்ன பண்றாரு, இவர் கீழே படுத்துக்கிறார், 2 பக்கம் 2 சிற்பத்தையும் படுக்க வைக்கிறார். யமன் வாசல்ல வரான், வந்து பார்க்கறான், பார்த்தா 3 ஒன்னா இருக்கு. கன்ஃபியூஸ் ஆறான், என்னடா யார் சபதி, உண்மையான சபதி 3 ஒன்னா இருக்கு அப்படின்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆறான். நாமளே இந்த அளவுக்கு யோசிக்கிறோம் அப்படின்னா யமதர்மன் எந்த அளவுக்கு யோசிப்பான்? அவன் எத்தனை பேர் பார்த்துருக்கான் வாழ்க்கையில. அவன் என்ன பண்றான், நம்ம வேலையை முடிக்காம போக கூடாதுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். அவன் என்ன பண்றான், இந்த சிலையை பார்த்துட்டு இந்த 3 சபதியை பார்த்தா ஒரு சபதி உண்மையில இருக்கிறவர், ஆனா இந்த 2 சிற்பம்னு தெரியுது. ஆனா எத்தனை தத்துவமா இந்த 2 சிற்பமும் வெடிக்கப்பட்டிருக்கிறது, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த சிற்பத்தை பண்ணின சபதி யாருன்னு தெரிஞ்சதுன்னா அவனை பாராட்டலாமே அப்படின்னு சொல்லிக்கிற போது நடுப்புறப்படுத்த இந்த சபதி நான் தான் தயார் பண்ணேங்கிற டக்குனு தூக்கி போட்டான், பாசகரை போட்டான், வாடா மேல வா இதுன்னு போட்டான். அதாவது அந்த இடத்துல கொஞ்ச நேரம் அந்த சபதி அமைதி காத்திருந்தான்னா அவரால் பிழைக்க முடியும். இதுக்கு பேர் என்ன, நான் என்கிற அகங்கார். நான் தான் தயார் பண்ணேன், நான் தான் இந்த வெடிச்சேன், நான் தான் இந்த ஒர்க்க பண்ணேன், நான் தான் இந்த கோயிலை கட்டினேன், நான் தான் இன்னைக்கு பூஜை பண்ணேன். அந்த அகங்காரம் எந்த காலத்திலும் நமக்கு இருக்கக்கூடாது. பகவான் என்ன கொடுத்திருக்கார், நமக்கான பணிகளாக பலவற்றையும் கொடுத்திருக்கிறார். அதை ஒவ்வொன்றா பண்ணி புண்ணியத்தை சேர்த்து இந்த பிறவியை கரைப்பது ஒன்றுதான் நமது வேலை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் இந்த ஆலயத்தினுடைய தசைகள் அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, நமஸ்காரம். எல்லாருக்கும் நமஸ்காரம். அதாவது எதை விட்டாங்க எதை சொல்லாம விட்டாங்கிறதுக்கு சான்ஸே இல்லை. நிறைகுடம் தழும்பாதுங்கிறது ஒரு பெரிய உதாரணம் தான். A to Z எல்லாருமே சொல்லி முடிச்சுட்டாங்க. இனிமேல் யாருமே வீட்டில் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே கோயிலை பார்க்க கிளம்பிடுவாங்க. குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கோயிலுக்கு வர்றது மாதிரி ஒரு அருமையான யோசனைகள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப எல்லாருக்கும் நன்றி. முடிஞ்ச பிரசாதம் கொடுக்குறாங்க, சாமி பிரசாதம் வாங்கிட்டு போகலாம்.